திவ்யா செல்லம், உனக்காக எப்பவுமே டாடி உன் கூட இருப்பேன். உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். மத்தவங்க என்ன புரிஞ்சுக்காம இருக்கலாம், நீயும் ஒரு நாள் எனக்கு அம்மா வேணும்னு கேட்டுறாதடா. நான் தான் உனக்கு அப்பா அம்மா எல்லாமே. சரியா? அம்மா. அம்மாக்கு என்ன சொல்லுங்க? அம்மா, இன்னைக்கு ஸ்நாக்ஸ் என்னம்மா வைக்க போற? உனக்கு என்ன வேணும்? நீ சொல்லுமா. இவ்வளவு நாள் என்னன்னா தினமும் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகவே அடம் பிடிப்ப. இன்னைக்கு என்னன்னா ஸ்நாக்ஸ் என்னன்னு ஆர்வமா கேக்குற. என் செல்லம் சமத்தாயிட்டீங்களா? பிடிச்ச விஷயம் இருந்தா ஆர்வம் தன்னால தானமா வரும். என்னடா பெரிய மனுஷன் மாதிரி தத்துவம்லாம் பேசுற? இவ்ளோ நாள் பிடிக்காத ஸ்கூலு அப்படி என்ன என் செல்லத்துக்கு புதுசா இப்ப பிடிச்சிருக்கு? சொல்லுங்க கேப்போம். அம்மா, எனக்கு ஸ்கூல்ல ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா. ஓஹோ, அப்படியா விஷயம்? புது ஃப்ரெண்ட பார்க்க போற ஆர்வமா? ஆமாமா. சரி, யார் அவங்க? வேற யாரும் இல்லம்மா, மதி கூட சண்டை போட்டாலே அந்த பொண்ணுதான். ஏண்டா, உனக்கு ஸ்கூல்ல வேற யாரும் ஃப்ரெண்டா கிடைக்கலையா? அவ மட்டும் தான் கிடைச்சாளா? என்ன புரிஞ்சுக்கிட்டவங்கள தானம்மா நான் ஃப்ரெண்டா எடுத்துக்க முடியும். அவ என் கூட நல்லா பேசுறா. எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அதான் நாங்க திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அவளுக்கு உன்ன கூட ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாமா. ஓ, அப்புறம் நேத்து அவ எனக்காக சாக்லேட் கொண்டு வந்தா. அதான் நான் இன்னைக்கு அவளுக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போனோம். அதனால தாம்மா கேக்குறேன், என்ன ஸ்நாக்ஸ்னு சொல்லுமா. இன்னைக்கு சாண்ட்விச். சூப்பர்மா. அம்மா, திவ்யாக்கும் சேர்த்து வைமா. சரி, நீ ஏன் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் திவ்யா கூட பழகுறது மதிக்கு பிடிக்கல. என்ன திட்டுறா, கிள்ளி வைக்கிறா, மண்டையில கொட்டுறா. தூக்கத்துல காலை தெரியாம போற மாதிரி தெரிஞ்சே போடுறாமா. அதுக்குதாம்மா அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு போய் திவ்யா கிட்ட கொடுக்கணும். ஓ, அப்படியே சங்கதி. சரி, நீங்க முதல்ல கிளம்புங்க. அம்மா நீ கேட்டதை செஞ்சு தரேன். வா, போ, போய் ரெடியாகு. உடன்பிறப்பே, அம்மா கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்ல. ஓ, அம்மா பாருமா, உன் முன்னாடியே கொட்டுறா. ஏய் மதி, எதுக்குடி இப்ப அவனை கொட்டுற? பின்ன இவன் பேசினதை கேட்டு கொஞ்சம் சொல்றியா? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவன் ஏன் எனிமி. அவளுக்கு போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போனோம்னு சொல்லிட்டு இருக்கான். நீயும் சரின்ற. இவன் என் கூட பிறந்தவன் சொல்றதுக்கே ஷேமா இருக்கு. அவன் உனக்கு தான் எனிமி, எனக்கு குட் ஃப்ரெண்டு தான். அதனாலதான் அவளுக்கு எடுத்துட்டு போறேன். ஏண்டா, அவளுக்கு வேணா உங்க அம்மா கிட்ட போய் கேட்க சொல்லு. நீ ஏன் நம்ம அம்மா கிட்ட கேக்குற? எப்படி கேப்பா? அவளுக்கு தான் அம்மா இல்லையே. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நமக்கு அம்மா இருக்காங்கல்ல, அதான் அவளுக்காக கேட்டேன். இதுல என்ன தப்பு? எனக்கு பிடிக்காதவங்களுக்காக நீ கொடுக்க நினைக்கிறது தப்பு தான். ஏண்டா, ஒரு சாக்லேட் கொடுத்தா அவன் ஃப்ரெண்ட் ஆயிடுவாளா? அம்மா, இவனை சொல்லி வை. இப்படியே இருந்தா ஈஸியா சாக்லேட் கொடுத்து இவனை கடத்திட்டு போயிடுவாங்க. நான் ஒன்னும் உன்ன மாதிரி தின்னி இல்ல. அவ அன்பா கொடுத்தா அதான் வாங்கினேன். அன்பா கொடுத்தாளா? அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவளாம் உன் ஃப்ரெண்டா? அப்படியே போட்டேன். மதி, என்ன பழக்கம் இது? எதுக்கு எடுத்தாலும் அடிக்க கை வாங்கிட்டு இருக்க? அப்ப இவன் பண்றது சரியா? இது பாரு மதி, நமக்கு ஒருத்தரை பிடிக்கலங்கிறதுக்காக
மத்தவங்களும் அவங்கள எதிரியா பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் பழகுறான். உனக்கு பிடிக்கலன்னா நீ சண்டை போடாத, நீ ஒதுங்கி போயிடு. சரி சரி, நேரமாச்சு, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நீ கேட்டதெல்லாம் அம்மா எடுத்து வச்சிடுறேன். போங்க, 2 பேரும் எடுத்து வைங்க. அம்மா எடுத்து வச்சிருந்தாலும் அதை அவளுக்கு கொடுக்க நான் விட மாட்டேன். பார்க்கலாமா? ஏய், 2 பேரும் சண்டை போடாதீங்க. எப்படி கேப்பா? அவளுக்கு தான் அம்மா இல்லையே. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நமக்கு அம்மா இருக்காங்கல்ல, அதான் அவளுக்காக கேட்டேன். அண்ணி, நான் ரெடி. வரேன். என்னடி ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டுமா? ரம்யா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுட்டேன் அண்ணி. நான் முதல் நாள் வேலைக்கு போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணி. பெரியவங்க ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் காலையிலேயே காலை தொட்டு கும்பிட்டுட்டா. நீ ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. சரி, நீ உன் அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? அண்ணனை மறப்பேனா? முதல்ல சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினது அண்ணன் கிட்ட தான். எனக்கு தெரியாதா? மேல போய் உன் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா. அது எதுக்கு? என்னத்த சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் அவன் நேத்தே சங்கெடுத்து அவன் காதுல ஊதிருப்பா. இந்நேரம் அங்க அடுத்த மாசம் சம்பளம் எப்ப இவளுக்கு வரும், அதை எப்படி புடுங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அத்த, பெரியவங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படி? என் பிள்ளைய பத்தி எனக்கு தானே தெரியும். என்னதான் இருந்தாலும் என் புருஷன் எப்படி ரம்யாவுக்கு அண்ணனோ அதே மாதிரி அவரும் இவளுக்கு கூட பிறந்த அண்ணன் தானே. அத நாம தான் சொல்லிக்கணும். அந்த நினைப்பு தான் அவங்களுக்கு இல்லையே. அவங்களுக்கு இல்லனா என்ன, நமக்கு இருக்குல்ல. ரம்யா, நீ போய் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வா. சரிங்க அண்ணி. சொல்ல சொல்ல அனுப்புற. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க மாத்திரை போட்டீங்களா? போட்டாச்சு போட்டாச்சு.